Hello friends, welcome to GD Flying Birds channel. இன்னைக்கு நம்ம மைசூரில் இருக்கிற சாமுண்டேஸ்வரி ஹில்க்கு தான் கிளம்பியிருக்கோம். வாங்க போகலாம். இந்த கோயில் பெங்களூரில் இருந்து 150 கிலோமீட்டர். நாங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகணுன்னா நிறைய கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் இருக்குது. அப்புறம் எல்லாம் ஒரு மணி நேரத்துக்கு ட்ரெயின்ஸ் இருக்குது. நாங்கள் பேசஞ்சர் ட்ரெயினில் தான் கிளம்பினோம். ஒரு டிக்கெட் கெங்கேரியில் இருந்து மைசூருக்கு 30 ரூபாய். 2.5 மணி நேர பயணத்துக்கு அப்புறம் நாங்கள் மைசூருக்கு ரீச் ஆகிட்டோம். ஏன் இந்த ஊருக்கு மைசூருன்ற ஒரு பேர் வந்துச்சு தெரியுமா? மகிஷாசுரன் என்ற ஒரு அசுரனோட பேரை பேசிஸாக வச்சு தான் மைசூரு என்ற பேரே இந்த ஊருக்கு வந்திருக்கு. அந்த அசுரனோட கதையை நாங்கள் போக போக பார்க்கலாம். ஸ்டேஷனுக்கு வெளியிலேயே நிறைய கேப்ஸ்லாம் இருக்குது. வேணும்னா நீங்கள் ஆப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அங்கே இருந்த வெறும் 50 மீட்டர்ஸில் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கே போயிட்டோம். நாங்கள் பஸ் மூலியமாகவே ரொம்ப ஈஸியாக சாமுண்டேஸ்வரி பெட்டாக்கு போயிடலாம். இங்கே இந்த ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டில் இருந்து சிட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஏறணும். சிட்டி பஸ் ஸ்டாண்டில் இருந்து சிங்கிள் பஸ் நேராக சாமுண்டேஸ்வரி கோயில்கிட்ட போய் நம்மளுக்கு நிப்பாட்டிடுன்னு சொன்னாங்க. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணோம். பஸ்ஸு வந்துடுச்சு. சிட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு நாங்கள் பஸ் ஏறி கிளம்பிட்டோம். சிட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு உண்டான டிக்கெட் ஃபேர் 12 ரூபா. பத்தே நிமிஷத்தில் நாங்கள் சிட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு ரீச் ஆகிட்டோம். இறங்கின உடனே அப்படியே ஆப்போசிட் சைடில் தான் சாமுண்டேஸ்வரி பெட்டாக்கு போகிற பஸ்ஸஸ்லாம் நின்றுட்டு இருந்துச்சு. இந்த பஸ்ஸில் தான் ஏறணும். அண்ட் இந்த பஸ்ஸோட நம்பர் 201. டிக்கெட் ஃபேர் 30 ரூபா. மலைக்கு எங்களோட பயணத்தை தொடங்கிட்டோம். நான் பஸ்ஸில் பயணிக்கும்போது எனக்கு தோணின விஷயங்கள், நான் ரசித்த விஷயங்கள்லாம் என்னென்னா, அந்த ஊரை பார்க்குறதுக்கு இன்னுமே ராஜாக்கள் வாழ்கிற இடம் மாதிரி தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், அந்த ஸ்ட்ரீட் லைட்ஸ்லாம் பாருங்களேன், அப்படியே ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னலாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் நிறைய குதிரை வண்டிங்கள்லாம் இருக்குது. குதிரை வண்டிங்களில் எல்லாருமே ட்ராவல் பண்ணுறாங்க. அங்கே தெரிகிற அந்த மலைக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். ஓகே, மகிஷாசுரனோட கதையை நாங்கள் அப்புறமா பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். இப்போ சொல்கிறேன். மகிஷாசுரன் தவம் செஞ்சு பிரம்மதேவன்கிட்ட இருந்து தனக்கு எந்த கடவுளாலேயும் அல்லது எந்த ஆணாலேயும் மரணம் வரக்கூடாதுன்னு வரம் வாங்கியிருந்தாங்க. அந்த வரத்தினால ரொம்ப அகங்காரத்தில் எல்லா தேவர்களையும் துன்புறுத்த ஆரம்பித்தாங்க. இந்நிலையை சரிப்படுத்த பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவங்க 3 பேரும் அவங்களோட சக்தியெல்லாம் ஒன்றாக்கி துர்கையை உருவாக்குனாங்க. அம்மன் 9 நாட்கள் மகிஷாசுரனோட யுத்தம் செஞ்சு அவனை வீழ்த்தினாங்க. அப்படி வீழ்த்தின இடம்தான் சாமுண்டேஸ்வரி பெட்டா. இது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் 51 சக்தி பீடத்தில் 18வது சக்தி பீடமாக கருதப்படுகிறது. நாங்கள் போன டைமில் அவ்வளோவா வெயிலும் இல்லாமல் மழையும் அவ்வளோ ஜோராக இல்லாமல் அழகான ஒரு காமான கிளைமேட்டாக இருந்துச்சு. கோவிலுக்கு ரீச் ஆகிட்டோம். இங்கே கார், ஆட்டோ, 2 வீலர் எல்லா வண்டியும் பார்க் பண்ணுறதுக்கான வசதியை அழகாக ஒரு இடத்துல பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே தாங்க தர்ம தரிசனத்துக்கு உண்டான கியூ ஸ்டார்ட் ஆகுது. போய் செருப்பை விட்டுட்டு லைனில் போகலாம் வாங்க.
க்யூக்குள்ளே வந்துட்டோம். அண்டு நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா 5 மணி நேரம் ஆகும் தரிசனத்துக்குன்னு அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் வாங்க நாங்கள் போய் பார்க்கலாம் நமக்கு எவ்வளோ நேரம் எடுக்குதுன்னு. க்யூ ஸ்டார்ட் பண்ணுறப்போவே அங்கே ஒருத்தர் நின்றுக்கிட்டு நந்தினி குக்கீஸ் கொடுத்துட்ருந்தாங்க. குக்கீஸ் வாங்கி சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். மாமா சா அம்மா சா விக்கி க்யூ ஸ்டார்டிங்லேயே டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே மட்டும் இல்லை, க்யூவில் போகிற எல்லா 500 மீட்டர் சீக்வன்ஸ்லேயும் இதே மாதிரி டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் சத்தி தேவியோட கதை தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் நான் இப்போ கொஞ்சம் குட்டியாக சொல்கிறேன். சத்தி தேவி தக்ஷனோட பொண்ணு. ஒரு நாள் தக்ஷன் யாகத்தை நடத்துவாங்க. ஆனால் அந்த யாகத்துக்கு சத்தி தேவியையோ இல்லை சத்தி தேவியோட கணவனான சிவனையும் கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. அப்படி கூப்பிடாததால் சத்தி தேவி தக்ஷனை கேட்க போவாங்க. ஆனால் அங்கே தக்ஷன் சத்தி தேவியை அவமதித்து விடுவாங்க. அதனால் கோவப்பட்ட சத்தி தேவி தன் தந்தை கொடுத்த உடல் எனக்கு வேண்டான்னு சொல்லி தன்னையே எரிச்சுப்பாங்க. இந்த செய்தியை கேட்ட சிவனுக்கு ரொம்ப கோபம் வந்து அவங்க வீரபத்ரனா உருவெடுப்பாங்க. வீரபத்ரனா உருவெடுத்து எரிஞ்சு போன சதியின் உடலை எடுத்து நடனம் ஆடுவாங்க. நடனம் ஆடும்போது சதி தாயாரின் உடல் 51 இடத்தில் சிதறி விழும் இவ்வுலகத்தில். அப்படி தாயாரின் தலைமுடி விழுந்த இடம்தான் சாமுண்டேஸ்வரி பெட்டா. போகிற வழியில எல்லாம் பக்தர்களுக்கு வசதியாக டாய்லெட்டும் குடிக்க தண்ணீரும் வச்சுருந்தாங்க. அப்படியே அர்ச்சனை செட் ஏதாச்சும் வாங்கணுன்னா அங்கங்கே இந்த மாதிரி கடையை போட்டு வச்சுருந்தாங்க. வேணும்னா வாங்கிக்கலாம். இங்கே தரிசனத்துக்கு இன்னும் 3 மணி நேரம் இருக்குன்னு போட்டிருந்தாங்க. இங்கே இருந்து க்யூ நகரவே ரொம்ப நேரம் எடுத்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூவ் ஆச்சு. லைன் நகரவே இல்லைன்னு நாங்கள் அங்கேயே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டோம். கோயிலுக்கு கிட்ட வந்துட்டோம். இதுதாங்க கோயிலோட ராஜகோபுரம். இங்கேருந்து சரியாக தெரில, இன்னும் முன்னாடி போய் பார்க்கலாம். கோயிலோட ராஜகோபுரத்தை தரிசிக்கலாம். ஆடி மாதன்றதால பூ அலங்காரம்ல ரொம்ப அழகாகவே பண்ணியிருந்தாங்க.
கோயிலுக்குள்ளே போனதும் ரைட் சைடில் விநாயகரை பிரதிஷ்டை பண்ணியிருந்தாங்க. விநாயகர் வெள்ளி அலங்காரத்தில் இருந்தாங்க. தாயாரோட கருவறைக்கு முன்னாடி பண்ணியிருக்கிற அலங்காரம் தாங்க இது. இங்கே கன்னடா எழுத்தில் பெருசாக அம்மான்னு எழுதியிருக்காங்க. கருவறைக்குள்ள வீடியோவோ ஃபோட்டோவோ எடுக்க அலௌட் இல்லை. சாமுண்டேஸ்வரி தாயாரை நல்லபடியாக தரிசிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம். வந்ததுமே அங்கே ரைட் சைடில் நாங்கள் போனோன்னா அங்கே தாயாரோட உற்சவ மூர்த்தியை வச்சுருக்காங்க. தாயாரோட உற்சவ மூர்த்தி இப்படி தாங்க இருக்குது. இது தாங்க தாயார் அமர்ந்திருக்கும் கருவறையின் கோபுரம். தரிசிச்சுக்கோங்க. அங்கே இருந்து நடந்து அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனோன்னா அங்கே கோயிலோட ஸ்தல விருட்சகம் இருக்குங்க. இந்த ஸ்தல விருட்சகத்தோட பேர் சம்பிகை மரம். இந்த மரம் வடையார் டைனஸ்டியில் இருந்த ராஜர்கள் தான் பிளான்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த மரத்தில் பூக்கிற எல்லா பூவுமே சாமிக்கு தான் படைக்கப்படும். இந்த விருட்சகத்திற்கு கீழ் இருக்கும் மண்ணை எடுத்து நெற்றியில் பூசிக்கணும்னா எப்பாற்பட்ட நோயாக இருந்தாலும் அது தீர்ந்து போயிடுங்க. கோயிலை பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்த உடனே ராஜகோபுரத்தை இவ்வளோ அழகாக இந்த சைட்லேருந்து பார்க்க முடியுது. தரிசனத்துக்கு மொத்தம் 4.5 மணி நேரம் ஆச்சுங்க நமக்கு. கோயிலுக்கு வெளியில் கொஞ்சம் தூரம் வந்த உடனே இங்கே ஒரு இசை அரங்கேற்றமே நடந்துட்டு இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு பலப்பட்ட கடைங்கள்லாம் இருக்குது. அதை பற்றி கவலையே பட வேணாம். இந்த வழி தான் மலை ஏறுறதுக்கான நடப்பாதை. நிறைய பேர் நடப்பாதை பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அங்கே வந்து கற்பூரத்தை ஏற்றி முடிச்சுட்டு அம்மனை தரிசிக்க போயிட்டு இருந்தாங்க. நான் அப்போவே மகிஷாசுரனோட கதையை சொல்லியிருந்தேன் இல்லைங்க. இவர் தாங்க மகிஷாசுரன். இவரை சம்ஹாரம் பண்ணதால தான் துர்கை அம்மனுக்கு மகிஷாசுர மர்தினி என்ற பேர் வந்திருக்கிறது. இங்கே ஒரு ஆசிரமம் இருக்குது. அங்கேயும் விசிட் பண்ணுங்கள். அங்கே என்ட்ரி ஃபீனெலாம் எதுவுமே இல்லை, இலவசமாகவே போகலாம். ஆசிரமத்துக்கு தொடர்ந்து அங்கே நிறைய கடைங்க இருக்குது. பர்ச்சேசிங்கை முடிச்சுட்டு இறங்கிடலாம். ரொம்ப அழகாக அம்மனோட தரிசனத்தை மன நிம்மதியாக முடிச்சிட்டோம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய். See you in next video.